உடையார் பாகம் 2 அத்தியாயம் 91. தஞ்சையிலிருந்து ஒரு சிறிய படை மிக வேகமாக கருந்தட்டாங்குடியில் நுழைந்து அதை சுற்றி வளைத்து கொண்டது. உருவிய வாட்களுடன் உலைக்களம் நோக்கி ஓடி வந்தது. உலைக்களத்தை அடைத்து கொண்டிருந்த கருமார் இளைஞர்கள் இதை பார்த்து திகைத்தார்கள். வந்த எல்லா சோழ வீரர்களின் கேடயங்களிலும் புலிச்சின்னம் இருப்பதை பார்த்து தயங்கினார்கள். பிரம்மராயர் வருகிறார் என்ற எக்காலம் ஒலித்தது. மிக துரிதமாக செயல்படும் ஒற்றர்கள் மடமடவென்று ஓடி வந்து புலவரையும் அவர் மடக்கி கொண்டிருந்த கருமார் தலைவனையும் நெருங்கி மற்றவர்களை விலக்கினார்கள். அப்புலவர் கத்தியை அசைக்கவில்லை, கருமார் தலைவனையும் விடவில்லை. சுற்றி இன்னும் போர் வீரர்கள் வந்து இறங்குவதை பார்த்து கருமார் வீரர்கள் திகைத்தார்கள், கோபம் கொண்டார்கள். நாங்கள் என்ன கைதிகளா? ஏன் அத்துமீறி எங்கள் பகுதிக்குள் நுழைகிறீர்கள் என்று சப்தமிட்டார்கள். பெண்கள் கூக்குரலிட்டார்கள். தலைவரை யாரோ ஒருவன் மடக்கி கொண்டிருக்கின்றான், நீங்களும் உள்ளுக்குள்ளே தடாலடியாக நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள், இங்கே என்ன நடக்கிறது என்று கருமார் தலைவனின் தாய் உரத்த குரலில் சத்தமிட்டாள். இடுப்பில் கை வைத்து கொண்டு பிரம்மராயரை முறைத்தாள். பிரம்மராயர் வேகமாக நடந்து வர அவளை வீரர்கள் விலக்கினார்கள். பிரம்மராயர் நடந்து போய் மரத்தடி மேடைக்கு அருகே கத்தியோடு கருமார் தலைவனை மடக்கி கொண்டிருந்த புலவருக்கு அருகே நின்றார். போதும் இந்த விளையாட்டு, கருவூர் தேவர் கடும் கோபத்தில் இருக்கிறார். பஞ்சவன் மாதேவி பதட்டமடைந்து எனக்கு ஆள் மேல் ஆள் அனுப்புகிறார்கள். தயவு செய்து இந்த விளையாட்டை நிறுத்தி கொண்டு எனக்கு கட்டுப்பட்டிருங்கள் என்று கை கூப்பினார். திரும்பி கருமார் தலைவன் புலவரை பார்த்தான். கண்களை உற்று கவனித்தான். புலவர் சிரித்தார். கருமார் தலைவன் கை கூப்பினான். மண்டியிட்டு தரையில் அவர் பாதம் பட விழுந்து வணங்கினான். எழுந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். கருமார் வீரர்கள் வாட்களை கீழே போட்டார்கள். கை கட்டி வந்து அருகே நின்றார்கள். மொத்த கருமார் கூட்டமும் காலில் விழுந்து வணங்கியது. சரி, இதனால் நமக்கு பிணக்கு தீர்ந்து விட்டது என்று அர்த்தமா? நமக்குள் பிணக்கு அப்படியே அல்லவா இருக்கிறது. அது என்ன பிணக்கு என்பதையும் நான் அறிவேன். அந்த பிணக்கை ஒரு நாளில் தீர்த்து வைக்க முடியாது. என் ஒருவனால் மட்டும் அதற்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. நீங்கள் கேட்பது மிக பெரிய உரிமை. அந்த உரிமையை உங்களுக்கு தர அரசனாகிய எனக்கு அனுமதி இல்லை. இது மதம் சம்பந்தப்பட்டது. எத்தனை செல்வம் வேண்டுமானாலும் எத்தனை வசதிகள் வேண்டுமானாலும் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன். ஆனால் பூணூல் அணிந்து கொள்ளும் உரிமையை ஒரு அரசன் எப்படி ஒரு கருமாருக்கு தர முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இதனால் என் மீது கோபம் கொண்டு என் வேலைகளில் சுணக்கம் காண்பிக்கிறீர்கள். கோயில் கட்டுகிறேன் என்று தெரிந்தும் உளிகளும் கத்திகளும் ராட்டினங்களுக்கும் நான் வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். உங்களை யாரும் அழைக்கவில்லையே என்று நினைக்கிறீர்கள். பிரம்மராயரோ பஞ்சவன் மாதேவியோ வந்து உங்களை அழைத்திருந்தால் சந்தோஷமாக கலந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் நான் அவர்களை இங்கு வந்து அழைக்கும்படியாக சொல்வதற்கு விருப்பமில்லை. நானே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் இங்கு வருகிறேன் என்று உத்தரவு கொடுத்தால் இங்கு உங்களுக்குள் இரண்டாக கட்சி பிரியும். ராஜேந்திரன் கட்சி, ராஜராஜன் கட்சி என்றும் உள்ளுக்குள் பிரிவினை உண்டாகும். எனவேதான் நான் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக மாறு வேடத்தில் வந்தேன். எனக்கும் ராஜேந்திரனுக்கும் பிணக்கு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அரசு என்று இருந்தால் அதில் பிணக்கு என்று வருவது சகஜம். குடும்பம் என்று இருந்தால் அதில் எதிரும் புதிருமான எண்ணங்கள் இருப்பதும் நடக்கும். கோயில் கட்டுகிறேன் என்று சொன்னேனே தவிர போர் வீரர்கள் வேண்டுமென்று நான் சொல்லவில்லை. கோயில் கட்டுவேன் 7 பனை உயரத்துக்கு என்று சொன்னதும் வேலைக்கு ஆள் வேண்டுமே என்று சோழ தேசத்திற்கு 11,000 வீரர்களை தேர்ந்தெடுத்து ராஜேந்திரன் அனுப்பியிருக்கிறான். அவர்களிடம் மனம் நெக்குருகும்படி பேசியிருக்கிறான். சோழ தேசத்தில் சோழர்களாக வாழ்ந்து சிவப்பணி செய்யுங்கள், பிறகு உங்கள் ஊருக்கு திரும்பி போங்கள் என்று சொல்லி இருக்கிறான். நீங்கள் கைதிகள் அல்ல என்று பேசியிருக்கிறான். பகைவர்களிடையே மனமாற்றம் நடக்கிறது. ஆனால் நம்மவர்களிடம், நம் மண்ணில் பிறந்தவர்களிடம் இந்த மனமாற்றம் இல்லை. தேவையில்லாத ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்கிறது. ராஜேந்திர சோழன் ஆதரவாக இருப்பதாகவும் நான் உங்களுக்கு எதிராக இருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது சரியல்ல. உடையார் ராஜராஜர் முகத்தில் ஒட்டி கொண்ட வெள்ளை தாடியை மெல்ல பீத்து எறிந்துவிட்டு அருகிலுள்ள அதிகாரி ஹிச்சிலிடம் எண்ணெய் வாங்கி முகத்தில் தடவிக்கொண்டு பிறகு அவர்கள் கொடுத்த துண்டால் அழுத்தமாக துடைத்துவிட்டு பளபளப்பாக காட்சியளித்தார். உங்களுக்கு கருமார் ஒரு உயர்ந்த குலம் என்கின்ற எண்ணம். நாம் வேலை செய்துதானே போர் நடக்கிறது என்று கர்வம். இது நியாயமானது, தவறில்லை. உங்களால் தான் சோழப்படை முன்னணியில் நின்றது. உங்களுடைய கடும் உழைப்பால் தான் சோழப்படை பல தேசங்களை கைப்பற்றி நிறைந்த செல்வங்களை இங்கு கொண்டு வந்திருக்கிறது. நம் மக்களுடைய வீரமும் உங்களுடைய ஆயுதங்களும் ஒன்று சேர்ந்து மிக பெரிய வெற்றியை
சோழ தேசத்திற்கு கொடுத்திருக்கின்றன. நானும் நாட்டு மக்களும் அதை மறக்கவே இல்லை. நீங்களாக உங்களை இழிவுபடுத்தி கொண்டு எல்லோரும் பாராட்டப்படுகிறார்கள். நமக்கு பாராட்டு இல்லையே என்று நினைப்பது தவறு. இங்கு அந்தணர்கள் மிக குறைவானவர்கள். அம்மாதிரியான ஒரு சிறு குழுவுக்கு அதிகம் வசதிகள் செய்து கொடுத்து அவர்கள் வேலைகளில் ஈடுபடாமல் பார்த்து கொண்டு சோழ தேசத்திற்காக கடவுள் வழிபாட்டில் ஈடுபடுவதும் ஹோம யஞங்களில் ஈடுபடுவதும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். இன்றைய சோழ தேசத்தின் பல வெற்றிகளுக்கு அவர்களுடைய பூஜைகளும் புனஸ்காரங்களும் காரணம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மேற்கே கடும் மழை பெய்யும் ஆணி மாதத்தில் நாம் படையெடுத்து போனோமே. சோழ படைகள் சேற்றில் மாட்டிக்கொண்டு தவிக்கப் போகிறது என்று அங்குள்ளவர்கள் சொன்னார்களே. ஆனால் இங்குள்ள அந்தணர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த வருடம் பரதகண்டம் முழுவதும் மழை இல்லை, எனவே தைரியமாக படையெடுத்து போகலாம் என்றார்களே. நாம் படையெடுத்து திரும்பும் வரை மழையே இல்லை. கொல்லிப்பாகை முழுவதும் கலக்கிவிட்டு வந்தோமே. யார் எதிர்த்தார்கள்? யாரால் நம்மை தடுக்க முடிந்தது? மழை காலத்தில் நாம் படையெடுத்து வருவோம் என்று யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில், நம் எதிரிகள் வெறுமே பல்குத்தி உட்கார்ந்து கொண்டிருந்த நேரத்தில் நாம் போய் ஜெயித்துவிட்டு வந்தது யாரால் என்று நினைக்கிறீர்கள்? அதே வருடம் நமக்கு சொல்லப்பட்டது நெல் விதைக்க வேண்டாம் என்று, பயிர்கள் மட்டுமே விவசாயம் செய்யலாம் என்று. மிக குறைவான நெல் விதைத்துவிட்டு மற்ற எல்லா இடத்திலும் கரும்பும் பருப்பு வகைகளும் விதைத்தோம். நம் பக்கமும் மழையில்லை. மேற்கேவும் தாமதமாக பெய்த மழை காவிரியில் வந்து காவிரி பாசனத்தால் சிறிதளவு நமக்கு தண்ணீர் கிடைத்தது. அந்தணர்களின் பேச்சை கேட்காமல் விதைத்திருந்தால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அடுத்த வருடம் மிகுந்த மழை இருக்கும், 3 போகம் செய்யலாம் என்று சொன்னார்கள். அதே போல 3 போகம் செய்தோம். நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் அந்தணர்கள் மீது காய்கிறீர்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை. உடையார் உரத்து சொல்லிவிட்டு மௌனமானார். கருமார் தலைவன் எழுந்து கை கட்டி கொண்டான். எதிர்த்து பேசியதற்கு உடையார் என்னை மன்னிக்க வேண்டும். சோழ தேசத்தின் துரோகி என்று என்னை சொன்னதால் மனம் கலங்கி போய் நான் உங்களை கடிந்து கொண்டேன். என் வார்த்தைகளுக்காக மீண்டும் மன்னிப்பு கேட்கிறேன். கருமார் தலைவன் விழுந்து வணங்கினான். உடையார் ராஜராஜர் அவனை தூக்கி நிறுத்தி தழுவிக்கொண்டார். என்னுடைய குறைகளை சொல்ல தயவு செய்து இங்கு இடம் கொடுங்கள். பேச்சு என்று வந்துவிட்ட பிறகு எங்களுடைய மனதை நாங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. சோழ தேசத்தின் வெற்றிக்கு நாங்கள் காரணம் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. ஆனால் சோழப்படை வீரர்கள் உயிருக்கு துணிந்து போராடி வெளி தேசத்திலிருந்து கொள்ளையடித்து அம்பாரமாக இங்கு கொண்டு வருகிறீர்கள். நகைகளும் பாத்திரங்களும் வாள்களும் வேல்களும் கொண்டு வருகிறீர்கள். வேலையும் வாளையும் மட்டும் இங்கே போட்டுவிட்டு நகைகளை மருந்துக்கு கூட காட்டாமல் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறீர்கள். சோழகுல பெண்களும் தேவரடியார்களும் நகைகளையும் பட்டுக்களையும் உடுத்தி கொண்டு மினுமினுக்க, எங்கள் பெண்கள் மட்டும் தலையெல்லாம் சாம்பலும் முகமெல்லாம் தீக்காயமும் வெறும் ஒரு சுற்று புடவியுமாக இங்கு உட்கார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. வெளி தேசத்திலிருந்து சோழ தேசத்திற்கு கொண்டு வரப்படும் செல்வத்தில் எல்லோருக்கும் பங்கு கிடைக்கிறது. எங்களுக்கு மட்டும் எதுவும் கிடைப்பதில்லை. கிடைத்ததெல்லாம் நுனி முறிந்த ஈட்டியும் பிடி அறிந்த வாட்களும் தான். இவற்றை உருக்கி எடுத்துக்கொண்டு மறுபடியும் வாள் செய்து உங்களுக்கு நெல்லுக்காக தர வேண்டும். அரசாங்கம் எங்களுக்கு நெல் படியளக்கும். நெல்லோடு சோரோடு கருமான் முடிந்து விட்டானா? அவனுக்கு வேறு வசதிகள் கிடையாதா? அவன் வீட்டு பெண்கள் சிங்காரித்து இருக்கக்கூடாதா? அவன் நல்ல துணி உடுத்தக்கூடாதா? அவனை சபையில் அழைத்து ஒரு பதக்கம் தரக்கூடாதா? இதுவரை ஒரு முறை கூட ஒரு சோழ அரசர் கூட கருமாருக்கென்று எந்த உதவியும் செய்ததில்லையே. ஏன்? அப்படி என்ன பாபம் செய்தோம்? கடைசி வரை உலைக்களத்தில் சம்மட்டி அடித்து அடித்து சாக வேண்டியதுதான் எங்கள் தலையெழுத்தா? என்ன பேசுகிறீர் கருமார் தலைவனே? இதையே விவசாயி சொல்லலாம் அல்லவா? இதையே பசுக்களை மேய்ப்பவர்கள் சொல்லிவிடலாம் அல்லவா? இதையே மரத்தச்சரும் கல் தச்சரும் நெசவாளர்களும் தங்களுக்கு அதிகமான உரிமைகள் வேண்டும் என்று பேசலாம் அல்லவா? இது எங்கு போய் முடியும்? ஏன் திடீரென்று அந்தணர்கள் மீது நீங்கள் பார்வையை திருப்பி இருக்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. நீங்கள் அந்தணர்களாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது மறவர்களின் மரியாதைக்கு இணையாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பிரம்மராயர் உரத்த குரலில் கேட்க அங்கிருந்து எதிர்ப்பு குரல்கள் அதிகம் எழுந்தன. கருமார்கள் ஆளுக்கு ஆள் விதவிதமாக பேச ஆரம்பித்தார்கள். 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பிரம்மராயரை நோக்கி ஓடி வந்தாள். சட்டென்று தன் சேலையை முதுகு பக்கம் விலக்கி காண்பித்தாள். மிக பெரிய தீக்காயம் கழுத்திலிருந்து நடு முதுகு வரை இருந்தது. மரத்துண்டுக்குள் என்ன ஈரம் என்ன பிசின் இருந்தது என்று தெரியவில்லை. காற்று துருத்தியை அசைத்து கொண்டிருந்த போது அந்த மரம் வெடித்தது. நான் திரும்பிக் கொண்டேன். என் முதுகு முழுவதும் நெருப்பு படர்ந்தது. இதோ இவன் என் மகன். அக்னி குழம்பை காலில் ஊற்றிக்கொண்டான். ஊற்றிக்கொண்ட போது 14 வயது, இப்பொழுது 18 வயது ஆகிறது.
முன்பாதம் முழுவதும் கரைந்து காணாமல் போய்விட்டது. 1 வருடம் வலியால் துடித்தான். இன்று வரை இவனுக்கு பெண் கொடுக்க எங்களில் யாரும் முன் வரவில்லை. எங்கள் கூட்டத்தில் கண் போனவர்களும் கை விரல் போனவர்களும் புகை தாக்கி நுரையீரல் கெட்டுப்போய் மூச்சு திணறி இறந்து போனவர்களும் அதிகம். ஆனால் ஒரு நாளும் அரசோ அரசரோ அதிகாரிகளோ குறை சொல்லும்படி நாங்கள் நடந்து கொண்டதே இல்லை. நீங்கள் கேட்பீர்களோ கேட்க மாட்டீர்களோ, நாங்கள் எங்கள் வேலைகளை இடையறாது செய்து கொண்டிருக்கிறோம். யுத்தம் வருமோ வராதோ, நாங்கள் எந்த நேரமும் உங்களுக்கு உதவ எப்பொழுதும் தயாராக காத்து கொண்டிருக்கிறோம், உதவி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் கேட்பது அதிகமல்லவா? பிரம்மராயர் மீண்டும் உரத்த குரலில் கேட்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 92. கருந்தட்டாங்குடி கம்மாளர் கூட்டம் அவரை கோபத்தோடு பார்த்தது. ஆனால் பிரம்மராயர் அதை அலட்சியம் செய்தார். தீக்காயம் பட்ட கம்மாள பெண்மணி சண்டை குரலில் பேசினாள். அதிகம்தான், அதிகம் கேட்டால்தான் ஏதாவது ஒரு சலுகையாவது தருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நடனமாடும் தேவரடியார்களுக்கு எவ்வளவு அகலமாகவும் உறுதியாகவும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். வாசலில் சுண்ணம் அடித்து பணந்துண்டுகளை குறுக்கே போட்டு மேலே ஓடுகள் வேய்ந்து எவ்வளவு உறுதியாக கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் மட்டும் கூரை வீட்டில் இருக்க வேண்டும் என்று தலையெழுத்தா? நெருப்பில்தான் காய்கிறோம் என்றால் மழையிலும் நனைந்து சாக வேண்டுமா? நல்ல தூக்கம் எங்களுக்கு இருக்கக்கூடாதா? ஆஹா, நீ என்ன பேசுகிறாய் தாயே? நம்முடைய வெயில் தேசத்தில் கூரைக்குள் இருப்பதுதான் குளிர்ச்சி. மண் சுவர் கட்டிய வீட்டுக்குள் இருப்பதுதான் நல்லது. தேவையற்ற ஆடம்பரத்தால் உங்களுக்கு தொந்தரவுதான் உண்டாகும் என்று பிரம்மராயர் பதில் சொன்னார். அது சரி, ஆடம்பரம் என்பது உங்களுக்கு மட்டுமே பழக்கப்பட்டிருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று உறுதியாக நீங்கள் நினைக்கிறீர்கள். கூட்டத்திலிருந்து ஒருவன் கூவினான். உடையார் ராஜராஜ தேவர் சட்டென்று கை தூக்கினார். பிரம்மராயரை நோக்கி திரும்பினார். இவர்களுக்கு கல்லில் வீடு கட்டி கொடுப்பதை யார் தடை செய்திருக்கிறார்கள்? எது தடை செய்யப்பட்டிருக்கிறது? 4வது வருணத்தாருக்கு கல்லில் வீடு கட்டி கொள்ளுகின்ற உரிமை இல்லை அரசே. அதை யார் தீர்மானிப்பது? தர்மசாஸ்திரம் அவ்விதம் சொல்லி இருக்கிறது என்றார் பிரம்மராயர். அந்தணர்கள் வாழேந்த சாஸ்திரத்தில் இடமுண்டா? இல்லை, ஆனால் ஆபத்து காலத்தில் பிரம்மராயர் உரத்து சொல்ல உடையார் ராஜராஜ தேவர் கை தூக்கினார். ஆபத்து காலம் என்று அந்தணர்களுக்கு வாழேந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்தணர்கள் சேனாதிபதியாக இருக்கிறார்கள். அதே போல 4வது வருணத்தார் கல்லில் வீடு கட்டி கொண்டு ஓடு அமைத்து கொண்டால் தவறா? வீட்டிற்கு திண்ணை வைத்து கொண்டால் என்ன? நான் இவை மீறக்கூடாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? கருந்தட்டாங்குடி குடிமக்கள் கல்லில் வீடு கட்டி கொள்ளலாம். வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளலாம். வீட்டிற்குள் சுண்ணம் அடித்து கொள்ளலாம். மற்ற விஷயங்களை பற்றி பிற்பாடு பேசுவோம். இன்றிலிருந்து இது உங்களுக்கு சோழ தேசம் கொடுக்கின்ற சலுகை என்று உரத்து சொன்னார். சட்டென்று ஒரு நிமிடம் மிக பெரிய மௌனம் கருமார்களுக்குள் ஏற்பட்டது. அவர்கள் திகைத்து போனார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஓ என்று கூச்சலிட்டார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று கத்தினார்கள். முதுகு காட்டி கோபமாக பேசியவள் உடையார் ராஜராஜ தேவரின் காலை பற்றி கொண்டு தேம்பி அழுதாள். மன்னர் அவளை நிமிர்த்தி வைத்தார். மெல்ல தலையை தடவினார். சகோதரி, உன்னுடைய துணிச்சலான பேச்சை பாராட்டுகிறேன் என்றார். தன் கழுத்தில் தங்கத்தால் கோர்த்து போடப்பட்டிருந்த சங்கு மாலையை அவள் கழுத்தில் போட்டார். கருமார் தலைவனை அணைத்து கொண்டார். கருமார்களுக்கு நடுவே நடந்தார். அனைவரையும் பார்த்து கை கூப்பினார். உங்கள் தலைவன் முன்னால் உங்கள் அனைவரையும் கைகூப்பி சோழ தேசம் கட்டுகின்ற மிக பெரிய சிவன் கோவிலுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தென்னாளுடைய சிவனுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். மற்றபடி உங்களுக்கு வாய்மொழியாக கொடுத்த சலுகைகள் எல்லாம் பட்டயமாக்கி தரப்படும். வீடுகள் கட்டுவதற்கு வேண்டிய நிதி உதவியும் மணல், செங்கல், ஓடுகள் போன்ற உதவிகளும் உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படும். உடையார் ராஜராஜ தேவர் கைகூப்பி விடை பெறுகையில் எதிர்பக்கமுள்ள கருமார்கள் விலகி வழிவிட பஞ்சவன் மாதேவி அங்கு ஒயிலாக நடந்து வந்தாள். இதற்கு மாறு வேடத்தில் போக வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் எனக்கு புரியவில்லை என்று வினவினாள். இவர்கள் பேச மாட்டார்கள் தேவி. நான் வந்து கேட்கிறேன் என்ற உடனேயே இவர்கள் தங்களது குமுறலை அடக்கி கொண்டு வந்து விடுகிறோம் என்று சொல்வார்கள். நாம் போன பிறகு முணுமுணுப்பார்கள். மனதில் இருப்பதை கொட்டி விடட்டும். நம் காதுபட இவர்கள் குறைகளை கேட்டு விடுவோம். எவ்வளவு ஆத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் நான் புலவர் வேடத்தில் வந்தேன். நீங்கள் வீடுகள் கட்டி கொடுப்பதை பற்றி சொன்னதை கேட்டேன்.
இவர்கள் வீடு கட்டி கொள்வதற்கு முன்பு அரசே இங்கு மிக பெரிய ஆதர சாலை அமைக்கட்டும். உயர்ந்த செங்கற் சுவர்கள் சூழ ஓடுகள் வேய்ந்த கூரையோடும் 10-15 கட்டில்களோடும் ஆதர சாலை ஒன்று இங்கு நிரந்தரமாக நிறுவ வேண்டும். தீக்காயங்களுக்கு வைத்தியம் செய்கின்ற திறமையான வைத்தியர் ஒருவரை இங்கே நியமிக்க வேண்டும். தீக்காயங்களுக்கு உண்டான மருந்துகள் உடனடியாக இவர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் செய்ய வேண்டும். வீடுகளுக்கு முன்பு ஆதர சாலை எழுவது நல்லது என்பது என் எண்ணம். கருமார் தலைவர் என்ன சொல்கிறார் என்று பஞ்சவன் மாதேவி கேட்க, கருமார் தலைவன் மறுபடியும் கைகூப்பினான். இது தாய் உள்ளம், உங்களால் தான் இப்படி சிந்திக்க முடியும் என்று மெல்லிய குரலில் அவளுக்கு நன்றி சொன்னான். அதிகாரச்சிகள் மன்னரின் குதிரையை கொண்டு வர பஞ்சவன் மாதேவியும் அரசரும் குதிரையில் ஏறிக்கொள்ள பிரம்மராயர் சிறு தேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அவர்கள் தஞ்சை போகும் சாலை நோக்கி நகர்ந்தார்கள். ஏதும் வருத்தமா பிரம்மராயரே? உடையார் ராஜராஜ தேவர் அடிக்குரலில் கேட்டார். ஆமாம், நீங்கள் கொடுத்த சலுகையோடு இவர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அடுத்த சலுகைகள் கட்டடம் எழும்புவதற்கு முன்பு நிச்சயம் உங்கள் காதுகளுக்கு வரும். அப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன சலுகை கேட்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கொடுத்து பழகிவிட்டீர்கள் அல்லவா? இனி வானம்தான் எல்லை. உங்களை விட உயரமாக உட்கார வேண்டும் என்று கேட்பார்கள். நீங்கள் கொடுக்கிறீர்களா இல்லையா என்று நான் அப்பொழுது பார்க்க போகிறேன். பிரம்மராயரின் குரலில் கோபம் தெரிந்தது. அவர்கள் தஞ்சையை நோக்கி விரைவாக நகர்ந்தார்கள். கோயிலுக்கென்று எல்லை வகுத்து கல் நட்ட 3வது நாளுக்குள் மழை பெய்தாக வேண்டும். மழை பெய்தால்தான் சுப சகுனம். அதே போல மழை அடித்து பெய்தது. பிற்பகல் வரை நீளமாக இருந்த வானத்துக்கு நடுவே மேகங்கள் மெல்ல மெல்ல திரண்டு வந்து கனமாகி காற்று நின்று மேகங்கள் கீழிறங்கி பிறகு செங்குத்தாய் கனமழையாய் பெய்தது. ஒரே சீரான இரைச்சலை வெளிப்படுத்தியது. மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பஞ்சவன் மாதேவி கவலையோடு பார்த்தாள். 2 பேரும் தொப்பலாக நனைந்து போயிருந்தார்கள். பிரம்மராயரும் நன்றாக நனைந்து போயிருந்தார். அந்த தேரில் மறைப்புகள் ஏதும் இல்லை. 2 சக்கர தேரை 2 புறவிகளில் பூட்டியிருந்தார்கள். புறவிகள் துரிதமாக ஓடக்கூடியவாக இருந்தன. உடையார் ராஜராஜ தேவர் போகின்ற வேகத்தை பார்த்தால் அவர் அந்தப்புறத்துக்கு போகின்ற மனோநிலையில் இல்லை என்பது தெரிந்தது. சட்டென்று சிறு தேரின் புறவிகளை பிரம்மராயர் இடது பக்கம் திருப்பச் சொன்னார். தேர் திரும்பியதும் தஞ்சையின் சுற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நிசும்ப சூதனி கோயில் வழியாக தேவரடியார்களின் இருப்பிடம் நோக்கி விரைவாக பிரம்மராயர் வண்டியை செலுத்தினார். எதிரே கூலிப்படையின் கடைசி பகுதி போயிற்று. எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் வெட்ட வெளியில் நிற்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கூலிப்படை வீரர்கள் இப்பொழுது எங்கே இருப்பார்கள்? என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன உணவு எங்கே கொடுப்பது என்று யோசித்தார். யோசிப்பே திணறலாக இருந்தது. 1000-2000 பேர் என்றால் கூட சமாளித்து விடலாம். 10,000 பேருக்கு அதிகமான வீரர்களை எப்படி சமாளிப்பது? அதுவும் பகைமை கொண்ட கூலி ஆட்களை எங்கு கொண்டு போய் நிறுத்துவது? ஒரு படையெடுப்பு நடத்துவதை விட, ஒரு படையெடுப்பை தடுப்பதை விட இந்த கோயில் கட்டுவது கடினமான காரியமாக இருக்கும் போலிருக்கிறதே என்று பிரம்மராயர் நொந்து கொண்டார். கம்மாளர்களுடைய உதவி வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முன்பின்னாய் வாசல் வைத்து திண்ணையோடு வீடு கட்டிக்கொள்ளும் உரிமை கொடுத்தாயிற்று. நாளை காலைக்குள் இந்த செய்தி குடந்தைக்கு போய் சேர்ந்துவிடும். குடந்தையில் உள்ள அந்தணர்கள் முகம் சொலிப்பார்கள். அரசருக்கு நாசகாலம் என்று பேச ஆரம்பிப்பார்கள். கம்மாளன் ஓட்டு வீட்டில் படுத்தால் சூடு தாங்காது. ஓடு சூட்டை உள்ளே இழுக்கும். சூட்டில் வேலை செய்கிறவன் சூட்டில் படுத்தால் மறுநாள் காலை எழுந்திருக்க முடியுமா என்று ஏதேனும் கதை அளப்பார்கள். வேறு ஏதேனும் ஒரு முக்கியமான நேரத்தில் முரண்டு பிடிப்பார்கள். இதைவிட மிக கொடுமை, நெய்பவர்களையும் யாதவர்களையும் சிற்பிகளையும் தூண்டி விடுவார்கள். சிற்பிகளை தூண்டிவிட இது சரியான நேரம். சிற்பிகள் 4வது வர்ணத்தார் இல்லை. ஆயினும் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான மரியாதை வேண்டுமென்று கேட்பதற்கு ஏற்பாடுகள் செய்வார்கள். இப்படி பலவிதமான சிந்தனைகளோடும் இறுகிய முகத்தோடும் கிருஷ்ணன் ராமன் என்று பெயர் கொண்ட பிரம்மராயர் என்று எல்லோராலும் மரியாதையாக அழைக்கப்படுகின்ற சேர சோழ பாண்டிய மண்டலங்களுக்கு முதன்மை சேனாதிபதியாக இருக்கின்ற அந்த அந்தண வீரர் தேரில் ஏறி வெகு தொலைவு பார்த்தபடியே போனார். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.